ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஜியாங் இன்னும் இறந்து போகல, அவங்க கோமால உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். அப்புறம் இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோடு இன்னைக்கு ஈவினிங் வரும், அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் முடிஞ்சு இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஃபியூனரல்ல இருக்க அந்த டாக்டர் டோஜன் கிட்ட போய் நம்ம மின் பேசுறோம். உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பர்சன்ஸ்லாம் அவங்க யாருன்னே உங்களுக்கே தெரியாது, ஆனா அப்படி இறந்து போற எல்லாருடைய ஃபியூனரலுக்கும் நீங்க கரெக்டா வந்துடுறீங்க, அது எதனாலன்னு கேட்கறான். மின் கேட்கறது எனக்கு புரியுது. உண்மை என்னன்னா, நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் தந்தும் கூட சில பேர் என்னால காப்பாற்ற முடியாம போகுது இல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனாலதான் உங்களுடைய ஃபியூனரலுக்கு வரேன்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்ப பக்கத்துல நின்றுட்டு இருக்க நம்ம ஜியாங்க மின் கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க, இங்க வந்தவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்கும் போது அவர் மட்டும் எதுக்காக சிரிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு கேளுன்னு. டாக்டர் டோஜனை நம்ம மின்னுக்கு நல்லா தெரியும்ல, இவனால டைரக்டா அந்த விஷயத்தை அவர்கிட்ட பேச முடியலன்னு அப்படியே விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம முன்னவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யூன்ஸோட அம்மாவை பத்தி விசாரிக்கிறான். அவங்களுக்கு பயப்படுற அளவுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க. பதிலுக்கு பார்க்க அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே விஷயத்த சொல்றாங்க. யூன்ஸோட அம்மாவுக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்கிற நம்ம மின்னுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா யூன்ஸோட அம்மாவுக்கு சைக்காலஜிக்கலா சில பிரச்சனை இருந்தது, அவங்கள சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க. இவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர வாய்ப்பே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம மின் அங்க இருந்து வெளியே போறோம். வெளியே போய் பார்க்கும்போது தான் அவனுடைய டாக்ஸில யூன்ஸோட அம்மா அப்படியே ஆவியா உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப ஆவியா இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்க தெளிவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. மின்ன என்னோட பொண்ணை பார்க்கணும், அவளை இங்க கூப்பிட்டுவான்னு சொல்ல இவனை யூன்ஸோ உடனே வெளியே கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த சொல்றான். உன்னோட அம்மா இப்ப இங்க தான் இருக்காங்க, என்னால ஆவிங்களை பார்க்க முடியும். மத்தவங்கள மாதிரியே யூன்ஸோவும் எதுக்கு நீ இப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போக யூன்ஸோட அம்மா கிட்ட ஜியாங் தான் கேக்குறாங்க, உங்க ரெண்டு பேர் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் மின் கிட்ட சொல்லுங்க, அதை கேட்டப்பறம் தான் உங்க பொண்ணுக்கு மின் சொல்றது உண்மைன்னு புரியும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் சொல்றாங்களா. இதை கேட்கும்போது யூன்ஸோக்கு ஒரு ஷாக்கு. மின் சொல்றது உண்மைன்னு இப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் இவங்க நாலு பேருமே கார்ல ஒண்ணா உட்காந்து போயிட்டு இருக்காங்க. யூன்சோன் இத்தனை வருஷமா என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டேன், இப்ப என்னோட டைம் முடிஞ்சிருச்சு, நீ என்னை பத்தி கவலைப்படாத, நான் சந்தோஷமா ஆஃப்டர் லைஃப்க்கு போறேன். இப்படி அவங்க பேசுற எல்லா விஷயங்களையும் நம்ம மின் தான் யூன்சோக்கு சொல்றோம். யூன்சோ அழுதுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய அம்மாவும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம மின் அவனுடைய வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி டாக்டர் டூஜன் வந்து இங்க உட்காந்துருக்கான். டாக்டர் டூஜன், நீங்க எதுக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இது ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்க, உன்னோட பாட்டி நல்லா இருக்காங்கல்ல, அவங்களை அப்படியே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வேற டேப்லெட்ஸ் தர சொல்லியிருக்காங்க, நான் வெளியே வந்தேன் அப்படியே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு டூஜின் அங்க போயிடுறானா. நம்ம ஜியாங்க்கு இவன் மேல இன்னும் டவுட் அதிகமாகிட்டே இருக்கு. அவன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் என்னதான் பண்றான்னு ஃபாலோ பண்றாங்க. அவன் நேரா மின்னோட ரூமுக்கு தான் போறான். இவன் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு ஜியாங் மின்னுக்கு சிக்னல் தந்தவன் உடனே இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. டாக்டர், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னுடைய ரூம் ஆச்சுன்னு கேட்க, இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது இந்த கதை ஓப்பன் ஆகி இருந்தது, அதனாலதான் உள்ள வந்து பார்த்தேன்னு சமாளிக்கிறான். மின்னோட ரூம்ல ஒரு பழைய சார்ஜர் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நோட் பண்ணிட்டு டாக்டர் டூஜின் மின் கிட்ட கேட்கறான். இல்ல அது என் பாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்த போன் சார்ஜர் தான், சும்மா தான் இப்ப அது அந்த இடத்துல இருக்குன்னு அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறான். டாக்டர் டூஜன் அந்த சார்ஜரை பார்த்துக்கிட்டே அங்க இருந்து வெளியே போறான். ஜியாங் மின் கிட்ட சொல்றாங்க, எனக்கு இந்த டாக்டர் மேலதான் சந்தேகமா இருக்கு, அன்னைக்கு ஃபியூனரல்ல சிரிச்சது இப்ப தேவையே இல்லாம உன்னோட வீட்டுக்கு வந்து ரூம்ல என்ன இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணிட்டு போறான் பாரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மின்ன என்ன இருந்தாலும் நீ சொல்ற விஷயங்களும் கரெக்ட் தான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிளாக் ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணோட ஆவி இருக்காங்களா, அவங்களதான் போய் மீட் பண்ணி பேசுறாங்க. ஜே தான் இதுக்கு காரணம்னு சொல்லி நாங்களும் தப்பா நினைச்சிட்டோம், ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு பர்சன் இருக்காங்க. ஜே யாரையாவது மீட் பண்ணி பேசுறதுக்காக வெளியே போவாரா, அப்படி அவரு கூட யாராவது கான்டாக்ட்ல இருந்தாங்களான்னு கேட்க, அப்பதான் இந்த ஆவிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜேக்கு பேப்பர்ல எழுதி ஒரு இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு வரும், அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிச்சு பார்த்துட்டு அவன் அடிக்கடி வெளியே போயிருக்கான்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பேப்பரை தான் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டாக்டர் டூஜனை காட்டுறாங்க. ஹெட் நர்ஸ் கூப்பிட்டு அவங்க கிட்ட ரொம்ப பதட்டமா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த டிடெக்டிவ் சாகடிஸ்ட் அங்க இருந்து வரும்போது அந்த பைக்கோட போட்டோவை அவன் கையோட எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த போட்டோல பைக்கோட கீ செயின் இருக்கிறத காட்டுறாங்க. சேம் அதே மாதிரி ஒரு கீ செயின் இந்த ஹெட் நர்ஸ் கிட்ட இருக்கு. அவங்களும் அந்த போட்டோ பார்த்துட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. நான் அவனை சாகடிச்சதும் எந்த ஒரு ப்ரூஃபும் அங்க இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா இந்த பைக் கீ செயின் இருக்கிற போட்டோ அவங்க கிட்ட வேற ஒண்ணு இருக்கு, அது என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஜேவோட வீட்டுல இருக்க அந்த பேப்பரை எப்படியும் நம்ம முன்ன தேடி கண்டுபிடிச்சிடறோம். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு. இதெல்லாம் ஜேக்கு யார் அனுப்பியிருப்பான்னு நம்ம முன்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜேங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. கால் மெசேஜ் எதுவும் பண்ணாம இப்படி பேப்பர்ல எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவங்க தெளிவா இருக்காங்க, அவங்க போலீஸ் கேஸ் எதுலயும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு போலீஸ்க்கும் டிடெக்டிவ் இறந்து போனார்ல, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பைக் போட்டோ கிடைச்சிருச்சு. அந்த கீ செயின்ல இருக்கிற லோகோவை பாக்குற போலீஸ் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கரெக்டா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது என்ன லோகோன்னு செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. டாக்டர் டூஜன் அப்புறம் அந்த ஹெட்னஸ் அவங்கள வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டலோட லோகோ தான் அது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜே பிளாட்டுக்கு வெளியே நின்று நம்ம முன்ன ஜியாங் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பேப்பர் அடிக்கடி ஜேவோட வீட்டுக்கு வந்து யாரோ தந்துட்டு போயிருக்காங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிற பர்சனா தானே இருக்க முடியும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஹெட்னஸ் இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்களை பார்த்ததுமே மின் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். பேப்பர்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி ஜேக்கு அனுப்ப
அனுப்புனது கண்டிப்பா அவங்கள தான் இருக்க முடியும் அப்படின்னு. நான் உங்ககிட்ட சில டீடைல்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த ஜே கிட்ட அதிகமா பேச மாட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் எதுக்கு நீங்க ஜே இருக்கிற இதே அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியலையேன்னு கேக்குறான். ஹெட் நர்ஸ் அதுக்கு எந்த ஒரு சரியான பதிலும் தர மாட்டாங்க. ஒருவேளை போலீஸ் வந்து என்ன ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீ என்னோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்திருக்க, நான் உனக்காக ஒரு காஃபி ரெடி பண்ணிருக்கேன் குடின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜியாங்க்கு திடீர்னு அவங்க லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் ஃபிளாஷ் ஆகுது. மின் அந்த காஃபியை குடிக்காத எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு சொல்ல அவனும் அதை அப்படியே வச்சிடறான். மின் இங்க இருந்து வெளியே வந்ததும் மறுபடியும் நம்ம ஜியாங்க இப்ப அந்த ஹெட்னஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க அந்த லோகோ போட்டிருக்க கீச்சன் அப்புறம் அவங்க பேக்ல வச்சிருக்கிற அந்த பைக் போட்டோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஜியாங்க்கு ஒன்னும் புரியல. என்ன இது இது எதுக்கு எடுத்து இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த லோகோ கூட இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஜியாங்க மின் கிட்ட போட்டோ அவங்க பார்த்தாங்கல்ல அந்த விஷயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா இதே டைம் அவனுக்கு ஜியாங்கோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. போலீஸ் தேடி போறதுக்குள்ள அந்த டிடெக்டிவ் யாரும் சாகடிச்சிட்டாங்கல்ல. ஆனா அங்க இருந்து ஒரு போட்டோ கிடைச்சிருக்கிறதா சொல்லி அதை மின்னுக்கும் சென்ட் பண்றாரு. மின் அந்த போட்டோவை ஜியாங் கிட்ட காட்டும் போது ஹெட்னஸ் கிட்ட அவங்க பார்த்த அதே போட்டோ தான் இதுன்னு சொல்லி அவங்களும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மின்னு ஜியாங் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் லின்னை மீட் பண்ணி பேசுறதுக்காக. லின் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, இந்த பேப்பர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் யாரோடதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? லின் உடனே அவங்க கையில வச்சிருக்கிற பேஷண்ட் டீடைல்ஸ் உடைய பேப்பரை பாக்குறாங்க. மின் வச்சிருக்க அந்த பேப்பர்ல என்ன ஹேண்ட் ரைட்டிங் இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கு. இது எங்க ஹெட்னஸோட ஹேண்ட் ரைட்டிங்னு லின்னும் சொல்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணதும் நம்ம மின்ன என்ன பண்றான், அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ப்ரூஃப் மாதிரி போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து போறோம். நான் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்ற விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து போறோம். மின் இந்த இடத்துக்கு வந்துட்டு போறது டாக்டர் டூஜன் மேல இருந்து பார்த்துட்டு உடனே லின்னை கூப்பிட்டு விசாரிக்கிறான். மின் உன்னை மீட் பண்றதுக்கு எதுக்காக வந்தா, அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னு. இல்ல அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட வந்து கேட்டான். லின்னும் சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் டூஜன் போய் ஹெட்னஸை மீட் பண்ணி மின்னுக்கு அவங்க மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு இவங்க எல்லாருக்குமே ஷாக் தர்ற மாதிரி அந்த ரெண்டு போலீஸும் அவங்க டீமோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க செக்கிங் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு. அந்த கீ செயின் இருக்கிற போட்டோவை காட்டி தான் போலீஸ் ஒரு சில பேர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹெட்னஸா இருக்கிறதுனால அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த கீ செயினை உங்க ஹாஸ்பிட்டல்ல யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்க அது எப்படினால கரெக்டா சொல்ல முடியும்? இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நிறைய பேர் இந்த கீ செயினை தான் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு தர்றது என்னுடைய வேலை இல்ல. இப்படி அவங்க பேசிட்டு போறதை பார்த்தே போலீஸ்க்கு அவங்க மேல டவுட் வந்துருது. ஹெட்னஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குற அளவுக்கு எப்படி பணம் கிடைச்சது, அவங்க அக்கௌண்ட்ல நடந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் நமக்கு ஒரு பழைய பில்டிங்ல காட்டுறாங்க. அந்த டாக்டர் டூஜன் இங்க தான் இருக்கான். அந்த ஜேவை கூட அடிச்சு டார்ச்சர் பண்ணி இவன் தான் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கான். உன் கதையை நான் எப்பவும் முடிச்சிருக்கணும், உன்னை ரொம்ப நாள் விட்டு வச்சது தப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டே கையில ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் கார்ல உட்காந்து மின் கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க நம்ம ஜியாங்க திடீர்னு மறைஞ்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராங்க. ஏன்னா கோமால இருக்க அவங்களுடைய உடம்பு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குற நம்ம மின்னுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் இப்ப அடிக்கடி நடக்குது அப்படின்னு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே நேரா அந்த ஹெட்னஸ் தேடி தான் வந்திருக்காங்க. இப்பதான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ரூஃபா கிடைச்சிருச்சு இல்ல, இந்த பேப்பர்ல இருக்க கையெழுத்து உங்களுடைய இதுதான், இது ஜேக்கு நீங்க தானே எழுதி தந்தீங்க. அப்புறம் பைக்ல இருக்க அந்த கீ செயின் போட்டோ, ஜேவோட விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை மூடி மறைக்கிறீங்க. நான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன், சீக்கிரமே நான் உங்களை தேடி மறுபடியும் வருவேன். அப்ப நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும், ஜே எங்க இருக்கான், அப்புறம் இதுக்கெல்லாம் காரணமான அந்த பர்சன் யாரு அப்படின்னு. அவ அங்க இருந்து வெளியே போனதும் அந்த ஹெட்னஸ் டாக்டர் டூஜனுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மின்னு வீட்டுக்கு ரீச் ஆகும்போது யாரோ அவனை கட்டையால தலையில அடிச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க ஜியாங்கால கூட எதுவும் பண்ண முடியல. அவங்க மின் பேரை சொல்லி சத்தமா கத்திட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்து பாக்குறான். அவன் யாரோ கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஜியாங் அவன் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தா அந்த ஜே இறந்து போய் கிடக்குறான். ஜியாங் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கா, அந்த ஹெட்னஸ் தான் நம்ம தேடிட்டு இருந்த அந்த கில்லரான்னு கேட்க அவங்களும் அழுதுகிட்டே இல்லன்னு சொல்றாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா டாக்டர் டூஜின் நடந்து வரான். வந்தவன் முன்னாடி சைக்கோ மாதிரி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னோட அம்மாவை சாகடிச்சதே நான் தான், உன் கண்ணு முன்னாடி அவங்களை காப்பாத்துற மாதிரி நான் சும்மா நடிச்சேன். இதை கேட்கிற மின்னுக்கு பயங்கர ஷாக்கு. அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த டாக்டர் டூஜின் தான் இந்த கில்லர் அப்படின்றத அவனால ஏத்துக்கவே முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு ஜியாங்கோட அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மின்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி எல்லாத்தையுமே ரன் பண்ணது அவனுடைய அம்மா தான். இவன் ஒரு நல்ல ஜாப்க்கு போயிட்டு அதுவே போதும், அது வரைக்கும் என்ன கடன் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம்னு சொல்லி டாக்ஸில ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா இதே நாள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மின்னோட அம்மா ஜியாங்க பார்ட்டி நடக்கிற ஒரு இடத்துல வந்து டிராப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த பேண்ட் தந்து உள்ள அனுப்புனது எல்லாமே இப்பதான். ஜியாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் இறந்து போன விஷயத்துல ஹெட்னஸ் மேல டவுட் வந்திருக்கும். இந்த பார்ட்டிக்கு அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் ஜியாங் அவங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்தும் பேசுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டை பத்தியே நம்ம ஜியாங் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது பார்த்துட்டு ஹெட்னஸ் பதற ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே ஜியாங்க சும்மா வீட்டுக்கு இன்வைட் பண்ற மாதிரி கூப்பிட்டு ஜியாங் நீ இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இறந்து போன விஷயத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு நம்ம ஜியாங் இந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே டாக்டர் டூஜன் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய கழுத்திலேயே ஒரு பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணிடுறான். ஜியாங்க்கு லைட்டா மயக்கம் வர ஆரம்பிக்குது. அவங்களால சரியா நடக்க முடியல. இதெல்லாம் அந்த டாக்டர் டூஜன் என்ன பண்றான், அவனுடைய ஒரு பழைய போன் இருக்கு, அதுல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் வீடியோவா. மத்தவங்கள மாதிரியே இப்ப நீ என் கண்ணு முன்னாடி இறந்து போக போற, இதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதனாலதானே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்காகவே ஒரு போனை தனியா வச்சிருக்கான் போல இருக்கு. அந்த போனை வாங்கி ஜியாங் அவனுடைய தலையில ஒரு அடி அடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வராங்க. அங்க வெளியே மின்னோட அம்மா நின்னுட்டு அவங்க பையனுக்கு தான் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஜியாங் நடக்க முடியாம நடந்து வர்றத
அதை பார்த்துட்டு மின்னோட அம்மா தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் உங்களை அட்மிட் பண்ண போறேன்னு சொல்லி உங்களை ஜியாங்க உள்ள உட்கார வைக்கும் போதுதான் ஜியாங் கையில வச்சிருந்த அந்த டாக்டர் டூஜனுடைய போனே உங்களுடைய கார்ல விழுந்துருது. சோ இப்போ நமக்கு புரியும் இதனாலதான் ஜியாங்கோட அவி இந்த போன் கூட எப்பவுமே கனெக்ட் ஆகி இருக்கு. ஏன்னா அவன் ஜியாங்க சாகடிக்க ட்ரை பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு எதிரான ப்ரூஃபாவே அதுல இருக்கு. மின்னோட அம்மா காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கதை ஓபன் பண்றதுக்காக போறாங்க. அப்ப ஆப்போசிட்ல வர்ற ஒரு பர்சன் வேகமா பைக்ல வந்து அவங்களை இடிச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு நேரமா அவனுடைய அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருந்த நம்ம மின்னு லைன்ல தான் இருந்திருப்பான். ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சத்தம் கேட்டுதுன்னு அவனும் நேரம் அவனுடைய அம்மாவை தேடி வேகமா ஓடி வரான். அப்ப வெளியே வர டாக்டர் டூஜன் அவனுடைய அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு உன்னோட கதை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் உயிரோட தான் இருக்க. அப்படியே பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர்ற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு அவங்க எப்ப இறந்து போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வர நம்ம மின்னு யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு டாக்டர் டூஜனை பிடிச்சி தள்ளி விட, கோவப்படாத நானும் ஒரு டாக்டர் தான், அவனுடைய அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் நானும் ட்ரை பண்றேன்னு சமாளிக்கிறான். பைக்ல வேகமா வந்து ஒரு பர்சன் தான் அவனுடைய அம்மாவை இடிச்சு தள்ளிட்டு இங்க இருந்து போயிட்டான்னு சொல்றான். இவன் டாக்டர்னு சொன்னதும் நம்ம மின்னு தயவு செஞ்சு என்னுடைய அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் அவன் சிபிஆர் தரேன்னு சொல்லி அவங்களை இன்னும் சீரியஸான நிலைமை கொண்டு போயிடுறான். ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலே கையில வச்சிருக்க ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு அவங்களை சாகடிச்சிருப்பான். யாருக்குமே டாக்டர் டூஜன் மேல சந்தேகம் வராத மாதிரி இப்ப நமக்கு பைக்ல வந்து அந்த ஹெல்மெட் போட்டிருக்க பர்சனை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ஹெட் நர்ஸ் தான். எப்பவும் சைக்கோவா இருக்கிற டாக்டர் டூஜன் மத்தவங்களை சாகடிப்பான். அவன் எந்த ஒரு விஷயத்திலயும் மாட்டிக்காத மாதிரி கூட இருந்து பக்காவா அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றது இவங்க தான். அவங்க மின்னோட அம்மா ஓட்டிட்டு வந்து அந்த டாக்ஸி தான் பாக்குறாங்க. அதுல தானே ஜியாங் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவாங்கன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு இடத்துல தூக்கி போட்டு போறாங்க. ஆனா நல்ல வேலையா அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த பக்கமா நடந்து வர ஜியாங்கோட அப்பா சரியான டைம் அவருடைய பொண்ணை யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அவங்க எழுந்திருச்சிருக்கவே மாட்டாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க கோமாலே தான் இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம மின்ன லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்திருப்போம். இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச பிரசன்ல டாக்டர் டூஜன் என்ன பண்றான், கட்டி போட்டு வச்சிருக்க மின்ன இந்த இடத்துல சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடம் ஃபுல்லா கொளுத்தி விட ஆரம்பிக்கிறான். மின் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். ஜியாங்க அப்படியே ஒரு ஷாக்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. இவன் கதை எப்படி முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு டாக்டர் டூஜன் இங்க இருந்து வெளியே போறான். இப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம மின்ன ஃபர்ஸ்ட் டைம் சியோல் அப்படின்ற ஒருத்தருடைய ஆவிக்கு ஹெல்ப் பண்ணால அவர் எப்படி இறந்து போனாருன்றதை காட்டுறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் டூஜன் வந்து அவர் பார்த்து பேசும்போது அவன் தந்த மெடிசன்ஸை சாப்பிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சியோல்ல மயக்கம் வர்ற மாதிரி ஆகி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. அப்ப இந்த கேஸையும் நம்ம ஜியாங் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இது எப்படி நடந்தது அப்படின்ற இன்சிடென்ட் அவங்களால கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. இப்ப நமக்கு பிரசன்ட்ல காட்டுறாங்க அந்த டாக்டர் டூஜன் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி மின் கிட்ட பேசியிருப்பான். நான் எப்படி தெரியுமா இப்ப எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருக்கேன், உன்னோட அம்மாவை சாகடிச்சு அந்த ஜீவை தேடி நீ இந்த இடத்துக்கு வந்த. உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனையால நீங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டீங்க. இந்த கோவத்துல தான் நீ உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் சாகடிச்சிருக்கேன்னு மத்தவங்க எல்லாம் முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் இது வரைக்கும் சாகடிச்சவங்களுடைய ஃபியூனரல் வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மின் கிட்ட பிளே பண்ணி காட்டி இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் ஃபுல்லா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. நம்ம மின் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜியாங் அவனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சொல்லி அவன் மேல விழுந்து கத்திட்டு இருக்காங்க. இதனால நம்ம மின்ன ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அந்த இடம் ஃபுல்லா அவனை சுத்தி ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி உருவாகுது. இது நம்ம ஜியாங்கால தான் நடந்தது. மின்ன அவங்க காப்பாத்தணும்னு ஃபோக்கஸ் பண்ணி இப்படி பண்ணதால இப்ப கரெக்டா இந்த ஸ்பாட்டுக்கு ஜியாங்கோட அப்பா அந்த ரெண்டு போலீஸ் கூடவும் இங்க வந்துடுறாரு. எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு அணைச்சிட்டு மின்ன சேஃபா காப்பாத்தி உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனும் விஷயத்த சொல்றான். நம்ம தேடிட்டு இருக்க அந்த முக்கியமான பர்சன் ஹெட்னஸ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் மேல ஒரு கில்லர் இருக்கான். அது டாக்டர் டூஜன் சொல்ல ஜியாங்கோட அப்பாக்கும் சரி அந்த ரெண்டு போலீஸ்க்கும் சரி பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து டாக்டர் டூஜன் ரொம்ப நல்லவர் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜியாங்கோட அப்பா எப்படி மின்னோட லொகேஷனை கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்றதையும் காட்டுறாங்க. இப்படி அந்த கில்லரை தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்துல கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும்னு தெரியும். அதனாலதான் மின்னவனுடைய லொகேஷன் எப்பவுமே எங்க இருக்குன்றது ஜியாங்கோட அப்பாவுக்கு காட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த எல்லா விஷயங்களையும் அந்த டாக்டர் டூஜன் தூரத்துல இருந்து பாக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனை சுத்தி ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததை நானே பார்த்தேன். அப்புறம் எப்படி அந்த மின்னால அதுல இருந்து தப்பிக்க முடிஞ்சிருக்கும். இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்ததும் ஜியாங்க மின் கிட்ட சரியா பேச முடியாம அழுதுட்டு இருக்காங்க. என்ன காப்பாத்த ட்ரை பண்ண போய் தான் அவனுடைய அம்மா இறந்துட்டாங்க. இதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் அப்படி இப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்களா. நம்ம மின்ன அவங்களை சமாதானப்படுத்துறோம். அப்ப என் அம்மாவோட இடத்துல நீ இருந்திருந்தாலும் மத்தவங்களை காப்பாத்தணும்னு தான் ட்ரை பண்ணிருப்பேன். இன்னைக்கு அந்த டூஜன் பண்ண வேலையால நான் அங்கேயே இறந்து போயிருக்க வேண்டியது. அப்ப நீ தானே சரியான டைமுக்கு வந்து என்னோட உயிரை காப்பாத்தின. இப்படி எல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவன் தான் கில்லர்ன்றதை நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றான். இப்ப டாக்டர் டூஜனை காட்டுறாங்க. அவன் ஹெட்னஸை போய் தனியா மீட் பண்ணி அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தும் கூட அந்த மின் எப்படி உயிரோட தப்பிச்சான்றது எனக்கு புரியல அப்படின்னு. ஆனா இப்போ நீங்க பயப்பட வேணாம், ஏன்னா நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட வேற எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்ல. இப்ப நெக்ஸ்ட் டே டாக்டர் டூஜனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மின்ன கடத்திட்டு போய் நேத்து அவனை சாகடிக்க ட்ரை பண்ணது நீங்க தானே கேட்க அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறான். நான் எதுக்கு மின்ன சாகடிக்க போறேன், அவன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு சொல்றான். கோவத்துல நம்ம மின்ன நேரா உள்ள வந்து அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். நீ எதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசமானவன். என் அம்மாவை சாகடிச்சது மட்டும் இல்லாம நிறைய பேர் சாகடிச்சு அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க நேத்து என்கிட்ட சொன்னல. உடனே நம்ம மின்ன சமாதானப்படுத்தி வெளியே கொண்டு போய் போலீஸ் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்ற மாதிரி டாக்டர் டூஜனே அந்த கில்லரா இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இப்ப வேற வழி இல்லாம நம்ம மின் வெளியே போய் அவனுடைய கார்ல உட்கார்ந்திருக்கான். டாக்டர் டூஜன் இங்க இருந்து கூப்பிட்டு போறதுக்காக ஹெட்னஸ்
விட்னஸ் வந்திருக்காங்க. அவனும் எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி அசால்ட்டா இங்க இருந்து கிளம்புறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஜியாங் நம்ம மின் கிட்ட ஒரு நல்ல ஐடியாவை சொல்றாங்க. மின் கனெக்ட் ஆகியிருக்க அந்த போன் இப்ப டேமேஜா இருக்குல்ல, அதை முழுசா ரிப்பேர் பண்ணிடு. எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டவனை சாகடிக்கும் போது நடந்த எல்லா விஷயங்களையும் அதுல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இந்த ஒரு எவிடன்ஸ் போதும், இதை மாட்டி விட்டோம்னா போதும், அவன் பண்ண எல்லா தப்பையும் வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. மின்னும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இல்ல கண்டிப்பா என்னால அதை பண்ண முடியாதுன்னு சொல்றான். இப்ப நமக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த போன்ல சார்ஜ் மட்டும் ஆகுது போல இருக்கு, அது ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல. அதை ஒருத்தவர்கிட்ட தந்து நம்ம மின் அதை ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஜியாங் அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால அந்த போனை ரிப்பேர் பண்ணவே வேணாம்னு சொல்லி நேரா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருப்பான். இப்ப வேற என்னதான் பண்றதுன்னு தெரியாம கடைசியா 2 பேரும் அந்த ஷமனை தேடி வந்திருக்காங்க. அவனும் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி என்ன சொல்றான், இந்த போனை நீ சரி பண்ணிட்டா அவ்வளவுதான், இந்த பொண்ணு ஜியாங்கோட ஆவி கண்டிப்பா அவன் கூட இருக்காது, இது மறைஞ்சு போயிடுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் டூஜின் அவன் அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்ற பிளான் அந்த ஹெட்னஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். மின்னோட டாக்ஸில அவனுக்கே தெரியாம நான் ஒரு கேமரா ஃபிட் பண்ண போறான், அப்பதான் அவன் என்ன பண்றான் அப்படின்றது என்னால தெரிஞ்சுக்க முடியும். அவன் அடிக்கடி தனியா பேசுறத நான் பார்த்திருக்கேன். அங்க தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அடி கூட படாம அங்க இருந்து தப்பிச்சதை என்னால ஏத்துக்கவே முடியல. கரெக்டா நைட் டைம் அவன் பிளான் பண்ண மாதிரியே மின்னோட வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்க அந்த டாக்ஸில வந்து யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயம் தெரியாத நம்ம மின்னே நெக்ஸ்ட் டே கார்ல வந்து உட்காந்து எப்பவும் போல ஜியாங் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஜியாங், இந்த போனை இனிமே பத்திரமா வச்சுக்கணும் பாரு, இப்பெல்லாம் அதை எடுத்துட்டு வந்து கார்லயே நான் சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். இங்க இவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது டாக்டர் டூஜன் லைவ் அவனுடைய போன்ல பாத்துட்டு இருக்கான். மின் பக்கத்துல யாருமே இல்ல. இவன் என்ன அந்த பொண்ணு ஜியாங்கோட பேரை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டாலே, அப்ப இவன் யாருகிட்ட தான் பேசிட்டு இருக்கான், எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.